நீங்கள் என்ன எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்கோலி கிரேவி பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு ப்ரோக்கோலி இந்த மாதிரி கட் பண்ணி சுடுதண்ணில போட்ட உடனே எடுத்துட்டு நீங்க வந்து காலிஃப்ளவர் மாதிரி 10 மினிட்ஸ் போட்டு வைக்கிறேன்னா போட்ட உடனே எடுத்துருங்க. இப்போ நான் ஒரு கடாயை காய வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு போடுறேன். அடுத்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 4 பல்லு பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் வதக்கிடலாம். இப்போ இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாமே இப்போ சேர்த்து வதக்கிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் நான் 1 ஸ்பூன் போட்டுறேன், உங்களுக்கு காரத்துக்கு அந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. அடுத்து கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ரோக்கோலி இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா பிரட்டிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ப்ரோக்கோலியை மூடிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்ல எடுத்துடுங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது, ப்ரோக்கோலியை மூடி வைக்க கூடாது, ஏன்னா அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். இப்போ ப்ரோக்கோலி நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் போடலாம், கொத்தமல்லி ஆட் பண்ண பிறகு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ப்ரோக்கோலி கிரேவி ரெடி ஆயிடும். இப்போ நம்ம ப்ரோக்கோலியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. வாவ், சூப்பராக வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டில் இருக்குது. காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை தோசைக்கு, இட்லிக்கு, சாதம்க்கு கூட வச்சுக்கலாம், சப்பாத்தி கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணும்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.